ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு நல்லாவே சளி பிடிச்சிருக்கு. 2 நாள் 3 நாள் கவர்மெண்ட் மருந்து ஊற்றி பார்த்தேன், நான் கேட்கவே இல்லை. எப்போவுமே அவளுக்கு கவர்மெண்ட் மருந்து ஊற்றினாலும் கேட்காது, ப்ரைவேட்டில் பார்த்து மருந்து வாங்கி ஊற்றினாலும் கேட்காது. அதனால தான் இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒன்று ரெடி பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது அவள் குழந்தையா இருக்கும்போதுலேருந்தே நான் கொடுத்துட்ருக்கேன், அதனால் எனக்கு பயம் இல்லை. துளசி பார்த்திங்கன்னா, துளசி, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை, இந்த ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துட்டு கல்லில் வச்சு அரைச்சி உரசி அந்த சாறு வரும்ல, அந்த சாறை எடுத்து சங்கில் வச்சுட்டு கொடுக்கணும். இது வந்து சளி நல்லா கேட்கும் பார்த்துக்கோங்க. இதை என்னையை பார்த்துட்டு நீங்கள் யாரும் உங்கள் குழந்தைக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க உடம்பு ஒவ்வொரு மாதிரி. எங்கள் பாப்பாவுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே கொடுத்ததுனால எனக்கு வந்து பழகிட்டு பயம் இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ எங்கள் தம்பிக்கு பார்த்திங்கன்னா, அவனுக்கு வந்து கவர்மெண்ட் மருந்து கொடுத்தா தான் கேட்கும். ப்ரைவேட்டில் பார்த்து மருந்து கொடுத்தோன்னா அது கேட்காது. அவனுக்கு அந்த மாதிரி. பாப்பாவுக்கு 2 மருந்து கொடுத்தாலுமே கேட்காது. இந்த மாதிரி ஏதாவது கை மருந்து கொடுத்தா தான் கேட்கும். சின்ன வயசுலேருந்தே நான் இது ஊற்றிட்டுருக்கிறேன், அதனால் எனக்கு பயம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் சொன்னார் இந்த மாதிரி கல் வந்து இது வந்து இதே மாதிரி கல் வந்து குழந்தை பிறந்தோடனே வாங்குவாங்க பார்த்துருக்கீங்களா, மருந்து உரசி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இது தம்பிக்கு வாங்கின கல் நான் இன்னுமே பத்திரமா வச்சுருக்கிறேன். இந்த கல்லில் தான் இப்போ உரச போகிறோம். இது வந்து சின்ன உரல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் இடிக்கிறதுக்கு கல் இருக்கும்ல, அந்த கல். அதை வச்சு தான் இப்படி உரச போகிறேன். பாருங்கள், தெரியுதா? தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாம தான் இது பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 கற்பூரவள்ளி இலை வச்சுக்கிடுறேன். வச்சுட்டு நல்லா இடித்து நம்ம நல்லா சுத்தமாக 2-3 தண்ணியில் கழுவிடுவோமா, அந்த தண்ணியே அதுக்கு போதும். நம்ம தண்ணி ஊற்றாமலையே அரைக்கணும். அப்போ தான் அதில் உள்ள நல்ல சாறுலாம் கிடைக்கும். நல்லா வச்சு மிக்சிலலாம் அரைக்கக்கூடாது, அது தப்பு. இப்படி கல்லில் தான் வச்சு இது பண்ணணும். வடிகட்டும் போது வெள்ளை துணியை வச்சு வடிகட்டணும்னா இதை விட இன்னும் நல்லது. நான் வெள்ளை துணி இல்லை, அதனால சும்மா கையில் தான் வச்சு இது பண்ண போகிறேன். யாரெல்லாம் உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கை மருந்து கொடுத்தீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா இடிச்சாச்சா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு துளசி இலை. துளசி இலை வந்து இலை மட்டும் வைங்க, இலையை மட்டும் வச்சு இதை வந்து அப்படியே ஊற்றக்கூடாது. இன்னொரு ஸ்டெப் இருக்குது, எங்கள் பெரியத்தை சொல்லி கொடுத்தது. இருங்க சொல்கிறேன். இதை வச்சுக்கலாம். இதை ஊற்றி கொஞ்சம் தூங்க வச்சிட்டோம்னா ஓரளவுக்கு, உடனே சரியாகாது, ஓரளவுக்கு சளி பரவாயில்லாமல் இருக்கும். நல்லா இடிக்கணும். சரிங்களா? இடிக்க இடிக்க அதில் உள்ள சாறுலாம் தெரிக்குது மக்களே. பால்வாடிக்கு தம்பியை அனுப்புறதுனால இருங்க, எதனால் சளி அடிக்குது இப்போ அடிக்கடி பிடிக்குதுன்னா, தம்பியை பால்வாடிக்கு அனுப்புகிறோமா, அங்கே ஏதாவது குழந்தைங்க சளியில் இருந்தாங்கன்னா உடனே இவனுக்கும் வந்துடுது. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரில. அவனுக்கு வந்தால் வீட்டில் பாப்பாவுக்கு வந்துடுது. காரணம் என்னென்னா, தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டில் வந்து அவனோடத பாப்பா எடுத்து குடிச்சிட்றா, பாப்பா இதை அவன் எடுத்து குடிச்சிட்றான். 2 பேரும் மாற்றி மாற்றி குடிச்சிக்கிடுறாங்களா, அதனாலேயே பாதி அவங்களுக்கு சளி வந்துடுது. அவங்களுக்கு வந்துன்னா எனக்கும் வந்துடுது. இவங்களுக்கு மருந்து பார்த்து ஊற்றுறதுக்கே பொழுதனைக்கும் கரெக்டாக இருக்கும். நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு விடாமலேயும் இருக்க முடியாது. நல்லா அரைச்சி சாறு மட்டும் எடுக்கணும். சாறு வந்துருச்சு. சங்குங்க, இதுவுமே என் ஃபஸ்ட்டு பையனுக்கு வாங்கின சங்கு தான். நான் இன்னுமே பத்திரமா வச்சுருக்கேன். எல்லாமே மாமியார் வீட்டு சீதனம், அந்த கல் சங்கு எல்லாமே. பார்த்துக்கிடுங்க எப்படி வருது சாறு. நீங்கள் வெள்ளை துணியில் வச்சு இது பண்ணிங்கனாலும் நல்லா எந்த துகளுமே இல்லாமல் நல்லா வரும். மறுபடியும் நல்லா இதை பண்ணி கூட கொஞ்சம் துளசி வச்சு
சவுண்ட் கேட்குதா? குடிக்கவே மாட்டாங்க, கட்டாயப்படுத்தி கொடுக்கணும். தம்பிக்கெலாம் இப்போ கொடுக்க முடியாது, அவனுக்கு கொடுத்தோன்னே இங்கே துப்பி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். எல்லாம் ஒரு வயசுக்கு தான். அப்படியே சாறு எடுத்தாச்சு. ரெடி ஆகிட்டு மருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா மருந்து ரெடி ஆகிட்டு. இது வந்து அப்படியே கொடுக்கக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணாத கத்தி வச்சுருப்போம்ல, சாலை விடுங்கள யூஸ் பண்ணாத கத்தி இருக்கும்ல, அதை நல்லா அடுப்பில் காட்டிட்டு நல்லா பழுத்ததுக்கப்புறம் இந்த இதில் விடணும். விட்டுட்டோன்னா இந்த கூலிங்காக இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும். கொஞ்சம் குழந்தைங்களுக்கு, ஏன்னா இது ஏற்கனவே குளிர்ச்சி, ஏற்கனவே சளி, அதனால தான் அந்த கத்தியை வச்சு அப்படி கொடுத்தோம்னா சரியாயிடும். இப்போ பாருங்கள், நான் கத்தியை வச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் கத்தி வச்சு சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாக தான் இருக்குது, கூலிங் தெரியாது. வாங்க பாப்பாவுக்கு மருந்து ஊற்றலாம். எல்லாருக்கும் பாய் சொல்லு, பாய் சொல்லு. சொல்ல மாட்டியா? மருந்து குடிக்க போறியா? சளியா பிள்ளைக்கு? சளியா? ராத்திரி தூங்க முடியலையா? ராத்திரி தூங்க முடியலையா? யார் உனக்கு சளி கொடுத்தது? அண்ணங்கிட்ட இருந்து வந்துருச்சு. நம்ம அண்ணன் எங்க? அண்ணன் எங்கடி தங்கம்? அண்ணன் எங்க? அண்ணன் எங்க? அண்ணன் அண்ணன் எங்க? அண்ணன் அண்ணன் எங்கம்மா? குடிச்சிரு 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 குடிச்சிரு. சரி 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 சரி. அவ்வளோதான் 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 அவ்வளோதான், குடிச்சாச்சு. மருந்து ஊற்றியாச்சு. நல்லா இருந்தா? நல்லா இருந்துச்சா? சொல்லிடு நல்லா இருந்தேன்னு. ஓகே சொல்லிடு. ஓகே ஓகே சொல்லிடு. ஓகே, அவ்வளோதான் மக்களே, மருந்து ஊற்றியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லு பாய் மக்களே.